ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையால் அறிவிக்கப்பட்ட தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th 11th 12th என்ன டேட்டில் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, எந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டிஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த மார்க் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், அக்கௌண்டன்சி இந்த சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நாளை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டு கேலி இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நமக்கு HSC +2 எக்ஸாம் ரிசல்ட் மார்ச் 2024, அதே மாதிரி HSC +1 அரியர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் 2024. இப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா +2 படிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் +1ல் வச்ச அரியருக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ அதில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மண்டே மார்னிங் 9:30 வந்து பார்த்தீங்கன்னா +2க்கான ரிசல்ட்டு இன்க்ளூடிங் +1 அரியர், +2வில் படித்தவங்க +1 அரியர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், +2 ரிசல்ட் இஸ் எக்ஸப்டட் மண்டே 6th May 2024 9:30 AM கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. +1 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட்டு ரெடி ஆகிடுச்சு. +1 ரிசல்ட்டு டியூஸ்டே 14 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. 10th பொறுத்த வரைக்கும் SLC ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே May 10 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அறிவிக்கப்பட்ட தேதிகளில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.